மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை குறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது தமிழ் மக்களும் தண்ணீரும் என்ற தலைப்பினை பற்றி கண்டுணர்ந்தோம். நாம் வாழக்கூடிய நம்முடைய தமிழ்நாடானது வெப்பமண்டல பகுதியை சார்ந்தது. அதனால் தான் நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி என்பது தமிழக மக்களுக்கு மிகுதியாகவே இருக்கின்றது. தமிழர்களினுடைய மரபில் நீரும் நீராடலும் அவர்களுடைய வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டதாக இருந்தது என்று பேராசிரியர் தோ. பரமசிவன் என்பவர் குறிப்பிடுகின்றார். குளித்தல் என்றால் உடம்பினை தூய்மை செய்வது, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குவது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதுவல்ல பொருள். சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த நம்முடைய உடலை குளிர வைத்தல் என்பதுதான் அதனுடைய பொருள் என்று குறிப்பிடுகின்றார். குளிர்த்தல் என்பதுதான் காலப்போக்கில் குளித்தல் என்று மாற்றமடைந்து விட்டது என்று தோ. பரமசிவன் அவர்கள் விளக்கம் தருகின்றார். தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதனை திருமஞ்சன மாடல் என்று குறிப்பிடுகின்றார். சிற்றிலக்கியமாகிய பிள்ளை தமிழில் நீராடல் என்ற ஒரு பருவம் இருக்கின்றதும், நாட்டுப்புற தெய்வ கோவில்களில் சாமியாடிகளுக்கு மஞ்சள் நீர் கொடுத்து அருந்த செய்வதும், மஞ்சள் நீரினால் அவர்களை நீராட்டுவதும் தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்றது. அதேபோன்று திருமணம் முடிந்த பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக கடலாடுதல் என்றதனை மேற்கொள்ளக்கூடிய வழக்கமும் தமிழகத்தில் நிலவி வருகின்றது. இறப்பு சடங்கிலும் உடலை நீராட்டுவதற்காக நீர்மாலை எடுத்து வருதல் என்பதும் நடைமுறையில் இருக்கின்றது. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதை தமிழர்கள் மரபாகவே வைத்திருந்தனர். அதனை சனி நீராடு என்று ஔவையார் தன்னுடைய வாக்கில் சொல்லியிருக்கின்றார். அதிகாலையில் வேளாண் நிலத்திற்கு உழைக்கச் செல்பவர்கள் நீராகாரம் குடிக்கின்றார்கள். நம்முடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகை தருகின்றார்கள் என்றால் அன்பான வரவேற்பினுடைய அடையாளமாக தண்ணீரானது அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இவ்வாறு தமிழக மக்களினுடைய குடும்பம் தொடங்கி சமூகம் வரை அனைத்திலுமே தண்ணீர் என்பது முதன்மை பங்காற்றுகின்றது என்பதை பற்றி நேற்று நாம் கண்டறிந்தோம். அதேபோல் சோழர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட குமிழி தூம்பு எவ்வாறு செயல்படுகின்றது, அந்த குமிழி தூம்பின் வழியாக சேர்களானது, அணைகளில் தங்கி இருக்கக்கூடிய சேர்களானது வெளியேறும் பொழுது அணைகளை தூர்வார வேண்டிய அவசியம் என்பது ஏற்படாத ஒரு நிலையானது இருக்கின்றது என்பதை பற்றியும் கண்டுணர்ந்தோம். இவற்றில் மாணவர்களுக்கு ஏதேனும் ஐயம் ஏற்பட்டால் அலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களுடைய ஐயத்தை கூறி அதற்குரிய விளக்கத்தினை பெற்றுக்கொள்ளலாம். சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? ஔவையின் வாக்கு. குளித்தல் என்ற சொல்லை குறித்து புதிய கருத்துக்களை நமக்கு கூறியவர் யார்? குளித்தல் என்ற சொல்லை குறித்து புதிய கருத்துக்களை நமக்கு கூறியவர் யார்? பேராசிரியர் தோ. பரமசிவன். நன்றி. இன்று நாம் பார்க்கக்கூடியது இன்றைய வாழ்வில் தண்ணீர். இன்றைய வாழ்க்கையில் நாம் இன்று வாழக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் தண்ணீரானது எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கின்றது, தண்ணீர் பஞ்சம் என்பது ஏற்படக்கூடிய சூழ்நிலையானது இருக்கின்றது, அதனை எவ்வாறு நாம் சரி செய்வது,
தமிழகத்தினுடைய நீர்நிலைகள், அந்த நீர்நிலைகளினுடைய பெயர்களும் அவற்றினுடைய விளக்கங்களையும் பற்றி இன்று நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 36 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளே, இன்றைய காலகட்டம் என்பது அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தோங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பல்வேறு விதமான அறிவியல் தொழில்நுட்ப சாதனங்களால் நம்முடைய வாழ்க்கையானது நவீனமயமாகிவிட்டது. நம்முடைய வாழ்வினுடைய படிநிலைகளானது வளர்ந்து விட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய சூழலில் தண்ணீரினுடைய நிலையை குறித்தும் ஆய்வு செய்ய வேண்டியது இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. இதனை குறித்தும் தண்ணீரினுடைய நிலை குறித்தும் ஆய்வு செய்ய வேண்டியது என்பது மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில். ஏனென்றால் உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் என்பது உருவாக தொடங்கிவிட்டது. பல நாடுகளில் நிலத்தடி நீர்வளம் என்பது குறைந்து கொண்டே வருகின்றது. அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளில் நிலத்தடி நீர்வளம் என்பது குறைந்து கொண்டே வருகின்றது. அதுவும் நம்முடைய நாட்டில், நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் சென்ற ஆண்டு இருந்ததை விட இந்த ஆண்டு நிலத்தடி நீர்வளம் என்பது சற்று குறைந்து விட்டது. குறிப்பாக நம்முடைய நாட்டில் ராஜஸ்தான் மாநிலங்களில் 10 ஆண்டுகளுக்கு முன்பே 700 அடி வரை ஆழ்குழாய்கள் இறக்கியும் நீரானது கிடைக்கவில்லை. சில இடங்களில் 1000 அடிகளுக்கு மேலும் ஆழ்குழாய்கள் இறக்கப்பட்டும் தண்ணீரானது கிடைக்கவில்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு நிலத்தடி நீர்வளம் என்பது குறைந்து கொண்டே போகின்றது. சிறு சிறு நகரங்களில் கூட நிலத்தடி நீர் என்பது குறைந்து கொண்டே வருகின்றது. ஏன் கிராமப்புறங்களை எடுத்துக்கொண்டாலும் அதே நிலைதான். நம்முடைய பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணீர் பஞ்சம் என்பது ஏற்படவில்லையா? 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட தண்ணீர் பஞ்சம் என்பது நமக்கு ஏற்பட்டது. குடிநீர் குழாய்கள் என்பது அனைவரினுடைய வீடுகளுக்கும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்தந்த தெருக்களில் குடிநீர் குழாய்கள் என்பது இருக்கின்றது. அந்த குழாய்கள் மூலமாக வருகின்ற தண்ணீரை காலையிலும் மாலையிலும் வரும்பொழுது அவற்றை நாம் பிடித்து பயன்படுத்துவோம். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக எந்த ஒரு தெருவில் இருக்கக்கூடிய குடிநீர் குழாய்களுக்கும் தண்ணீர் வரவில்லை. குடிநீர் தொட்டியானது எங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த இடத்தில் 10 அல்லது 15 குழாய்கள் என்பதை அமைத்து பொதுமக்கள் அனைவரும் வரிசையாக நின்று தண்ணீர் பிடிக்குமாறு ஏற்பாடு செய்தார்கள். ஏனென்றால் தண்ணீர் பஞ்சம் என்பது அன்றைய காலத்தில் ஏற்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டது. சரிவர மழை பெய்யாத காரணத்தினால் குடிநீர் பஞ்சம் என்பது நமக்கு ஏற்பட்டது. மீண்டும் அந்த நிலை வரலாம், வராது என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் சற்று மழையினுடைய அளவு கூடுதலாக இருக்கின்றது. பல இடங்களில் மழைகள் பெய்கின்றன. பெய்த மழை நீரானது ஆங்காங்கே ஆறுகளில், ஏரிகளில், குளங்களில் தேங்கி நிற்கின்றன. அப்படி பெய்கின்ற மழையானது குளங்களில், ஏரிகளில், ஆறுகளில், அணைகளில் தேங்கி நிற்கும் பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டம் என்பது சற்று உயர்கின்றது. நமக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அண்டை மாநிலங்களில் நாம் கேட்டோம், உங்களிடம் இருக்கக்கூடிய தண்ணீரை சற்று எங்களுக்கு கொடுங்கள் என்று. ஆனால் தரமாட்டேன், நாங்கள் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கே தண்ணீர் பத்தாது என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் பெருமழையானது பெய்யும் பொழுது, அவர்களுடைய அணைகள் அனைத்தும் நிரம்பும் பொழுது, அவர்களினுடைய நாட்டினுடைய பாதுகாப்பினை கருதி தண்ணீரை திறந்து விடுகின்றார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக எந்த ஒரு தெருவில் இருக்கக்கூடிய குடிநீர் குழாய்கள் என்பது இருக்கின்றது. அந்த குழாய்கள் மூலமாக வருகின்ற தண்ணீரை காலையிலும் மாலையிலும் வரும்பொழுது அவற்றை நாம் பிடித்து பயன்படுத்துவோம். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக எந்த ஒரு தெருவில் இருக்கக்கூடிய குடிநீர் குழாய்கள் என்பது இருக்கின்றது. குடிநீர் தொட்டியானது எங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த இடத்தில்
சில தினங்களுக்கு முன்பு கூட கர்நாடக மாநிலத்திலிருந்து 53,200 கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றின் வழியாக மேட்டூர் அணையை வந்து அடைந்திருக்கின்றது. மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டமானது படிப்படியாக உயர்ந்து கொண்டே வருகின்றது என்பதை பற்றி செய்திகளை நாம் கண்டறிந்தோம். ஏனென்றால் அங்கு கனமழை பெய்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய அணைகள் அனைத்தும் நிரம்பிவிட்டது. அதனால் ஏராளமான தண்ணீரானது தமிழகத்தை வந்து சேர்கின்றது. அதே தண்ணீர் பஞ்சமானது ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் எங்களுக்கு தண்ணீரை தாருங்கள் என்று கேட்டால் தண்ணீரை தருவதற்கு அவர்கள் யோசிக்கின்றார்கள். சரி, நாம் பாடத்திற்கு வருவோம். இதுபோன்ற கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறையானது மக்களுக்கும் பெரும் வாழ்வியல் நெருக்கடியாக மாறி இருக்கின்றது. இதற்கு காரணம் என்ன? ஒன்று, ஆண்டுதோறும் பெய்கின்ற மழைநீரை முறையாக திட்டமிட்டு ஏரிகளில், குளங்களில், அணைகளில் தேக்கி வைக்க வேண்டும். அவற்றை தேக்கி வைப்பதற்கேற்றவாறு நம்முடைய ஊர்களில் இருக்கக்கூடிய, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள், அணைகள் அனைத்தையும் தூர்வாரி முறையாக பராமரித்து பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் பெய்கின்ற மழைநீரானது அந்த ஏரிகளில் தேங்கி நிற்கும். தேவைக்கு ஏற்ப அவற்றை நாம் பயன்படுத்தலாம். அதன் மூலமாக நிலத்தடி நீர்வளம் என்பதும் அதிகரிக்கும். அடுத்து, அதிகப்படியான ஆழ்துளை குழாய்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன. வீட்டிற்கு வீடு ஆழ்துளை கிணறுகள் என்பதை அமைத்து அதன் மூலமாக நிலத்தடி நீரை நாம் உறிஞ்சிக்கொண்டே இருக்கின்றோம். கடந்த சில வருடங்களுக்கு முன்னதாக, ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பாக என்று பார்க்கும் பொழுது ஆழ்துளை கிணறுகள் என்பது அதிகமாக இல்லை. ஊருக்கு பொதுவாக ஊர்க்கிணறு என்பது தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய தண்ணீரைத்தான் எடுத்து பயன்படுத்துவார்கள். குடிப்பதற்கும், குளிப்பதற்கும், சமையல் செய்வதற்கும் அதனைத்தான் பயன்படுத்தினார்கள். ஆனால் இப்பொழுது வீட்டிற்கு வீடு ஆழ்துளை கிணறுகள் என்பதை அமைத்து நிலத்தடி நீரை நாம் உறிஞ்சிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நிலத்தடி நீர்மட்டம் என்பது வெகுவாக குறைந்து விட்டது. இந்த 2 காரணங்களால் தான் இந்த உலகமானது விரைவில் குடிநீருக்கான கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்திருக்கின்றது. குடிநீரை விலை கொடுத்து வாங்கக்கூடிய அவலமானது தொடர்கின்ற நிலையை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். சுத்தமான குடிநீரை புட்டிகளில் அடைத்து விற்பனை செய்கின்றார்கள். 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய், 40 ரூபாய் என்று அதனை விற்பனை செய்கின்றார்கள். அந்த நிலையை மாற்றியமைக்க திட்டமிட வேண்டியது என்பது நம்முடைய உடனடி தேவையாக இருக்கின்றது. ஆண்டுதோறும் பெய்கின்ற மழைப்பொழிவை ஆக்க நிலையில் பயன்படுத்தும் செயல் திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். வருடந்தோறும் பெய்கின்ற மழையின் நீரை ஆக்கப்பூர்வமாக நாம் சிந்தனை செய்து அவற்றை சேமிப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்க வேண்டும். அறிவியல் அணுகுமுறையில் மழைநீரை தேக்கி வைத்து பாசனத்திற்கு பயன்படுத்த ஊர்தோறும் ஏரிகளை உருவாக்கினர் நம் முன்னோர். அறிவியல் பூர்வமாக மழைநீரை தேக்கி வைத்து பாசனத்திற்கு பயன்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஊர்கள் தோறும் ஏரிகள் என்பதை உருவாக்கி வைத்திருக்கின்றனர் நம்முடைய முன்னோர்கள். ஒவ்வொரு ஊர்களிலும் ஏரிகள் என்பது இருக்கும், குளங்கள் என்பது இருக்கும். இப்பொழுது உங்களுடைய ஊரில் குளங்கள், ஏரிகள் இல்லை என்றால் அவை காணாமல் போயிருக்கும். காணாமல் போய்விட்டது என்றால் அவை வீட்டு மனைகளாக மாற்றப்பட்டிருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் கேட்டு பாருங்கள், உங்கள் ஊரில் ஏரி இருக்கின்றதா, குளம் இருக்கின்றதா என்று. முன்பு இருந்தது, இப்பொழுது இல்லை என்று குறிப்பிடுவார்கள். ஏனென்றால் அவை வீட்டு மனைகளாக மாற்றம் செய்யப்பட்டு அந்த இடங்களில் வீடுகள், கட்டிடங்கள் என்பது கட்டப்பட்டிருக்கும். அவற்றை தூர்வாரி முறையாக பராமரிப்பு பணிகளை செய்தால் மழைக்காலத்தில் பெய்கின்ற மழைநீரை நாம் சேகரித்து வைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அதனை ஏற்படுத்தி கொள்ளலாம்.
இதனை மழைக்காலத்திற்கு முன்பே மக்கள் செய்ய வேண்டும். மழை பெய்வதற்கு முன்னதாகவே நம்முடைய ஊர்களில் இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள் அனைத்தையும் தூர்வாரி முறையாக பராமரித்து வைத்திருந்தால் பெய்கின்ற மழை நீரானது அந்த ஏரிகளுக்குள் செல்வதற்கேற்ற வடிகால் வசதிகளை நாம் ஏற்படுத்தி தந்திருந்தோம் என்றால் மழைக்காலத்தில் பெய்கின்ற மழை நீரானது ஒரு துளி நீர் கூட வீணாகாமல் அந்த ஏரிகளில் சென்று சேரும். அவற்றை நாம் பாசனத்திற்கும் பயன்படுத்தலாம். அது நிலத்தடியில் இறங்கும் பொழுது நிலத்தடி நீர் மட்டமானது உயரும். குடிநீர் பஞ்சம் என்பதும் ஏற்படாத ஒரு நிலையானது இருக்கும். இயற்கையானது நமக்கு தருகின்ற தண்ணீர் கொடையை திட்டமிட்டு பயன்படுத்துவதே நீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த வழி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயற்கையானது நமக்கு கொடையாக தருகின்றது மழை நீரை. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி என்று வள்ளுவ பெருந்தகை தன்னுடைய வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். பருவ காலத்தில் மழை பெய்யாது தவறுமானால் பெரிய கடலால் சூழப்பட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பசியானது நிலைத்து நின்று இவ்வுலகில் உள்ள உயிர்களை வருத்தும் என்று. அவ்வாறு பருவம் தவறாமல் மழையானது பெய்கின்றது. சில காலங்களில் அதிகப்படியாகவும் பெய்கின்றது, சில காலங்களில் அளவு குறைவாகவும் பெய்கின்றது. இருந்தாலும் அப்படி பெய்கின்ற மழைநீரை நாம் முறையாக பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்துவதுதான் தண்ணீர் தட்டுப்பாட்டை நாம் எதிர்கொள்வதற்கு ஒரு மிகச்சிறந்த வழி. அதனை சற்றே மாணவ கண்மணிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்கு உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏரி, குளங்கள் முறையாக பராமரிக்கப்படுகின்றதா என்பதை பாருங்கள். இல்லையெனில் அவற்றை பராமரிப்பு செய்து மழைநீர் சேகரிப்பதற்கான வழிகளை ஏற்படுத்துங்கள். அடுத்தது, அந்த ஏரி பகுதிகளில் மரக்கன்றுகளை நடுவதற்கான முயற்சிகளையும் ஈடுபடுங்கள். பனைமரங்கள், குறிப்பாக பனைமரங்கள் என்பதை நடலாம். அது நிலத்தடி நீர்மட்டம் குறையாமல் பார்த்து கொள்ள தன்மையுடையது பனைமரங்களானது. பனைமர விதைகளை, அந்த பனங்கொட்டைகளை அந்த ஏரிகளில், குளங்களில் விதைத்து அவை வளர்வதற்கான சூழலை ஏற்படுத்துங்கள். இவ்வாறு நாம் செய்தோம் என்றால் மட்டும்தான் நம்முடைய பகுதிக்கு குடிநீர் பஞ்சம் என்பது ஏற்படாத ஒரு நிலையானது உருவாகும். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? இந்த உலகமானது விரைவில் 3ஆம் உலகப் போர் என்பதை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்கின்றது. அது எதற்காக என்றால் குடிநீருக்காக மட்டும்தான், தண்ணீருக்காக மட்டும்தான் என்பது இருக்கும். அந்த நிலையை மாற்றியமைப்பதற்கான முயற்சிகளை அடுத்த தலைமுறையினராகிய நாம் தான் அதனை மேற்கொள்ள வேண்டும். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் குடிநீர் தேவை அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் நிலத்தடி நீரோ படிப்படியாக குறைந்து வருகிறது. எனவே மக்கள் மழைநீர் சேகரிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றனர். தமிழக வானில் மழை மேகங்கள் வரிசை கட்டும் இந்த காலகட்டத்தில் பூமியின் மழை மேகங்களான நிலத்தடி நீர் குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாகின்றது. உலக அளவில் அதிகம் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா இப்போது முதல் இடத்தில் உள்ளது. இந்தியாவில் 80% மக்கள் நிலத்தடி நீரை குடிக்க பயன்படுத்துகின்றனர். 66% மக்கள் வேளாண் தொழிலுக்கு பயன்படுத்துகின்றனர். நாடு முழுவதும் மத்திய நிலத்தடி நீர் வாரியத்திற்கு உரிய கண்காணிப்பு கிணறுகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறித்த ஆய்வறிக்கை அண்மையில் வெளியானது. அதன்படி நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சும் இந்திய மாநிலங்களில் தமிழகம் முதல் இடத்திலும், பஞ்சாப் 2ஆம் இடத்திலும், ஆந்திரா 3ஆம் இடத்திலும் இருப்பது தெரியவந்துள்ளது.
தமிழகத்தில் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டிற்கு இடைப்பட்ட காலத்தில் 87% கிணறுகளில் நிலத்தடி நீர் குறைந்து உள்ளது. 13% கிணறுகளில் மட்டுமே நிலத்தடி நீர் உயர்ந்து உள்ளது. மத்திய நிலத்தடி நீர் வாரியத்தின் புள்ளி விவரங்களின்படி தமிழகத்தில் மொத்தம் உள்ள 385 ஊராட்சி ஒன்றியங்களில் 142 ஒன்றியங்களில் கிடைக்கும் மழைநீரின் அளவை விட நிலத்தடி நீரை உறிஞ்சும் அளவு அதிகமாக உள்ளது. 33 ஒன்றியங்கள் அதிக அளவில் நிலத்தடி நீரை உறிஞ்சுபவையாக மாறி வருகின்றன. 57 ஒன்றியங்கள் அதிக நிலத்தடி நீரை உறிஞ்சுபவையாக மாறும் அறிகுறிகள் தென்படுகின்றன. மேலும் தமிழகத்தில் 77% நிலத்தடி நீர்வளம் அழிக்கப்பட்டு விட்டதாக மத்திய நிலத்தடி நீர் வாரியம் ஏற்கனவே எச்சரித்திருந்தது. இதனால் மக்கள் மீண்டும் மழைநீர் சேகரிப்பில் ஆர்வம் காட்டினால் மட்டுமே தமிழகத்தால் இனிவரும் காலங்களில் நீர் தேவைகளை சமாளிக்க முடியும் என்ற நிலை உள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் கடுமையாக அமல்படுத்தப்பட்ட மழைநீர் சேகரிப்பு திட்டம் நல்ல பலனை கொடுத்தது. அந்த திட்டம் மீண்டும் சரியாக செயல்படுத்தப்பட்டால் மீண்டும் நல்ல பலன்களை பெறலாம் என்கிறார்கள் நீரியல் நிபுணர்கள். மக்கள் இதனை தாங்களாகவே முன்வந்து செயல்படுத்தினால் அவர்களின் எதிர்காலம் பாதுகாக்கப்படும். மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் அவற்றைக்கான விளக்கங்களும். தமிழகத்தில் எந்தெந்த நீர்நிலைகளானது அமைக்கப்பட்டிருந்தன, அவற்றினுடைய பெயர்கள், அவற்றினுடைய விளக்கங்கள் என்பதை பற்றித்தான் காண இருக்கின்றோம். முதலில் நாம் காண்பது அகழி என்பது. அகழி என்பது கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரரண். ஒரு அரசனினுடைய கோட்டையை சுற்றிலும் அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரரண், தண்ணீரால் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரண்தான் அகழி என்பது. அடுத்தது அருவி. மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது. மலைமுகடு, மலைகளினுடைய உச்சியிலிருந்து பெய்கின்ற மழை நீரானது தேங்கி நின்று அந்த முகட்டிலிருந்து குத்திட்டு குதிப்பது, நேராக அப்படியே கீழே விழுவது. அதற்கு பெயர்தான் அருவி என்பது. அதனுடைய மலையினுடைய உச்சியிலிருந்து தண்ணீரானது கீழே தரையில் விழும். அதற்கு பெயர் அருவி என்பது. ஆழிக்கிணறு, கடலருகே தோண்டி கட்டிய கிணறு. கடற்கரை ஓரமாக மணலினை தோண்டி கிணறானது அமைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அதற்கு பெயர் ஆழிக்கிணறு என்பது. ஆறு, இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்ப்பரப்பு. இரண்டு கரைகளை தொடும் அளவிற்கு தண்ணீரானது ஓடிக்கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு பெயரானது ஆறு என்பது. இளஞ்சி, பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். பல்வேறு விதமான வகைகளுக்கும், குடிப்பதற்கும் வேளாண்மைக்கும் பயன்படுத்தக்கூடிய வகையில் தண்ணீரானது தேக்கி வைக்கப்படுகின்றது என்றால் அந்த நீர்நிலைக்கு வழங்கக்கூடிய பெயர் இளஞ்சி என்பது. உறைக்கிணறு, மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. மணலானது நிறைந்திருக்கக்கூடிய இடத்தில் அங்கே இருக்கக்கூடிய மணலினை தோண்டி சுடுமண்ணால் அந்த கிணற்றினை சுற்றிலும் வளையமானது வைத்திருக்கின்றார்கள் என்றால் அந்த கிணற்றிற்கு வழங்கக்கூடிய பெயர் உறைக்கிணறு என்பது. ஊருணி, மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை. மக்கள் பருகுவதற்கு ஏற்ற, அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் குடிப்பதற்கு ஏற்ற வகையில் தண்ணீரானது அமைந்திருக்கின்றது என்றால் அந்த நீர்நிலைக்கு வழங்கக்கூடிய பெயர் ஊருணி என்பது. ஊற்று, அடியிலிருந்து நீர் ஊறுவது. நிலத்திற்கு அடியிலிருந்து தண்ணீரானது ஊற்றிக்கொண்டு வருகின்றது என்றால் அந்த இடத்திற்கு வழங்கக்கூடிய பெயர் ஊற்று என்பது. ஏரி, வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். வேளாண்மைக்காக, விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்கு ஏற்றதாக தண்ணீரை தேக்கி வைக்கின்றார்கள் என்றால் அந்த இடத்திற்கு வழங்கக்கூடிய பெயர், அந்த நீர்நிலைக்கு வழங்கக்கூடிய பெயர் ஏரி என்பது. கட்டுக்கிணறு, சரளை நிலத்தில் மண்ணை தோண்டி கல் செங்கற்களால் சுற்றிலும் சுவரானது கட்டப்பட்டு இருக்கின்றது என்றால் அந்த கிணற்றிற்கு வழங்கக்கூடிய பெயர்
கட்டுக்கிணறு என்பது. கடல் அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு. ஏராளமான தண்ணீரானது தேங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரும் நீர்ப்பரப்பிற்கு வழங்கக்கூடிய பெயர்தான் கடல் என்பது. அந்த கடலில் மட்டும்தான், அந்த நீர்நிலையில் மட்டும்தான் அலைகளானது இருக்கும். கண்மாய் பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கக்கூடிய பெயர். பாண்டியர்களினுடைய ஆட்சி பகுதிகளில் அங்கு இருக்கக்கூடிய ஏரிகளுக்கு வழங்கக்கூடிய பெயர்தான் கண்மாய் என்பது. குண்டம் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. மிகவும் சிறியதாக இருக்கக்கூடிய, நாம் குளிப்பதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளுக்கு வழங்கக்கூடிய பெயர்தான் குண்டம் என்பது. குண்டு குளிப்பதற்கேற்ற சிறுகுளம். குளிப்பதற்கேற்றவாறு மிகச் சிறியதாக, சிறிய அளவில் ஒரு குளமானது இருக்கின்றது என்றால் அந்த நீர்நிலைக்கு வழங்கக்கூடிய பெயர் குண்டு என்பது. குமிழி ஊற்று அடிநிலத்து நீர். அடியில் இருக்கக்கூடிய நிலத்தில், அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நீரானது நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வருகின்றது என்றால் அந்த ஊற்றிற்கு பெயர் குமிழி ஊற்று என்பது. கூவல் உவர்மண் நிலத்தில் தோண்டப்படுகின்ற நீர்நிலை. உவர்மண் நிலத்தில், உவர்மண்ணாக இருக்கின்றது என்றால் உப்புமண், அந்த இடத்தில் ஒரு நீர்நிலையானது தோண்டப்படுகின்றது என்றால் அந்த நீர்நிலைக்கு வழங்கக்கூடிய பெயர் கூவல் என்பது. கேணி அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. அகலமாகவும் ஆழமாகவும் இருக்கின்றது ஒரு பெரிய கிணறு என்றால் அந்த நீர்நிலைக்கு வழங்கக்கூடிய பெயர் கேணி. புனர்குளம் நீர்வரத்து மடையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. தண்ணீர் வருவதற்கு எந்த விதமான மடைகளும் என்பது இல்லாமல் பெய்கின்ற மழைநீரை வைத்தே அந்த நீர்நிலையானது நிரம்பி இருக்கின்றது என்றால் அந்த நீர்நிலைக்கு வழங்கக்கூடிய பெயர் புனர்குளம் என்பது. பூட்டை கிணறு கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. நீர் பாய்ச்சுகின்ற அமைப்புள்ள கிணற்றிற்கு பெயர்தான் பூட்டை கிணறு என்பது. தண்ணீரை பாய்ச்சுவதற்கு ஏற்றமிறைத்து தண்ணீரை பாய்ச்சுவதற்கு ஏற்றதாக அந்த கிணறானது அமைந்திருக்கின்றது என்றால் அந்த நீர்நிலைக்கு வழங்கக்கூடிய பெயர் பூட்டை கிணறு என்பது. இவைதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு வழங்கக்கூடிய பெயர்களானது. அகழி என்பது கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரரண். அருவி மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது. ஆழிக்கிணறு கடலகை தோண்டி கட்டிய கிணறு. ஆறு இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்ப்பரப்பு. இளஞ்சி பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். உறைக்கிணறு மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. ஊருணி மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை. ஊற்று அடியிலிருந்து நீர் ஊறுவது. ஏரி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். கட்டுக்கிணறு சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு. கடல் அலைகளை கொண்ட உப்புநீர் பெரும்பரப்பு. கண்மாய் பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படுகின்ற பெயர். குண்டம் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குண்டு குளிப்பதற்கேற்ற சிறு குளம். குமிழி ஊற்று அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று. கூவல் உவர்மண் நிலத்தில் தோண்டப்படுகின்ற நீர்நிலை. கேணி அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. புனர்குளம் நீர்வரத்து மடையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. பூட்டை கிணறு கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. இவைதான் தமிழகத்தினுடைய நீர்நிலை பெயர்கள். இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்ப்பரப்பு. ஆறு பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் கண்மாய். அடியிலிருந்து நீர் ஊறுவது. ஊற்று அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வருகின்ற ஊற்றிற்கு பெயர் குமிழி ஊற்று. புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுவரை 3 தலைப்புகளாக நாம் பார்த்தோம் நீர் இன்றியமையாத உலகு என்பதனை. தண்ணீரினுடைய இன்றியமையாமையை பற்றியும்
நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பற்றி முதலில் பார்த்தோம். எவ்வாறு தமிழர்கள் நீர் மேலாண்மை செய்தார்கள், அதில் கல்லணை கட்டப்பட்ட வரலாறு என்பதை பற்றியும் கண்டுணர்ந்தோம். அடுத்து தமிழ் மக்களும் தண்ணீரும், தமிழர்களினுடைய வாழ்வியலோடு நீரும் நீராடலும் பிணைக்கப்பட்டது என்பதை பற்றியும் கண்டுணர்ந்தோம். தமிழ் மக்களினுடைய குடும்பம் தொடங்கி சமூகம் வரை அனைத்திலும் தண்ணீரானது முதன்மை பங்காற்றுகின்றது என்பதை பற்றியும் கண்டுணர்ந்தோம். அதேபோல் சோழர் காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய குமிழி தூம்பு, அந்த குமிழி தூம்பினை மழைக்காலங்களில் ஏரிக்குள் கழிமுகத்தை அடைந்து மேலே தூக்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய சேரோடி துளையிலிருந்து நீரானது சுழன்று சேற்றுடன் வெளியேறும். அதனால் அந்த அணையை தூர்வார வேண்டிய அவசியமில்லை என்பதை பற்றியும் கண்டுணர்ந்தோம். இறுதியாக நாம் பார்த்தது இன்றைய வாழ்வில் தண்ணீர். இன்றைய காலகட்டத்தில் தண்ணீரானது எத்தகைய நிலையில் இருக்கின்றது, உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. பல நாடுகளில் நிலத்தடி நீர்வளம் என்பது குறைந்து வருகின்றது. இந்த உலகமானது விரைவில் குடிநீருக்கான கடும் சிக்கலை எதிர்கொள்ள போகின்றது என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்திருக்கின்றது என்பதை பற்றி பார்த்தோம். இவ்வுலகில் உள்ள பல்லுயிர் பாதுகாப்பிற்கு அடிப்படை தேவையாக இருப்பது தண்ணீர் என்பது. ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை தேவையாக இருப்பது தண்ணீர் என்பது. அந்த தண்ணீரை நாம் பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் கண்டுணர்ந்த மரபார்ந்த அணுகுமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். குளம், ஏரி, கால்வாய், கிணறு போன்ற நீர்நிலைகளினுடைய பாதுகாப்பை குறித்த விழிப்புணர்வை மக்களிடத்தில் நாம் உருவாக்க வேண்டும். ஏன் அவற்றை பாதுகாக்க வேண்டும், அவற்றை பாதுகாப்பதனால நமக்கு என்ன பயன், அவற்றை தூர்வாருவதன் மூலமாக நமக்கு என்ன பயனானது ஏற்பட போகின்றது என்ற விழிப்புணர்வை மக்களிடத்தில் உருவாக்க வேண்டும். யார் மக்கள்? நாம் தான் மக்கள். நம்மிடத்தில் அதனை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். பணம் கொடுத்தால் உணவை விலைக்கு வாங்கிவிடலாம் என்ற மேலோட்டமான கருத்தோட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். பணம் கொடுத்தால் உணவை விலைக்கு வாங்கலாம். எத்தனை நாளைக்கு? ஒரு 10 நாள் வாங்கலாம், 15 நாள் வாங்கலாம். அதற்கு மேலே பணம் தேவை என்றால் அப்படி எல்லாவற்றையும் பணத்தை கொடுத்து நாம் விலைக்கு வாங்க முடியுமா? முடியாது. அந்த கருத்தோட்டத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். உணவு உற்பத்திக்கு அடிப்படை என்பது தண்ணீர். உணவு உற்பத்திக்கு மட்டுமில்லாமல் அந்த தண்ணீர் தான் நமக்கும் உணவாக இருக்கின்றது. அதனை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தான் எழுதிய திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லிவிட்டார். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்று கூறியிருக்கின்றார். உண்பவருக்கு சிறந்த உணவுகளை உருவாக்கி கொடுப்பதும் அவற்றை உண்பவர்களுக்கு தானும் உணவாக இருப்பதுதான் மழைநீர் என்று வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார். நாம் உண்பதற்கு தேவையான உணவுகளை உருவாக்கி கொடுப்பதற்கு தண்ணீர் என்பது தேவை. தண்ணீர் இருந்தால்தான் பயிர்களானது விளையும். அப்படி உணவினை நாம் உண்பதற்கும் நமக்கு எதுதான் தேவை? தண்ணீர் என்பதும் தேவை. அப்பொழுதுதான் நாம் உண்ட உணவு செரிமானம் ஆகும். அதனைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் கூறியிருக்கின்றார். அதனையும் நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். உணவு உற்பத்திக்கும் அடிப்படையாக இருப்பதும் தண்ணீர்தான். அந்த தண்ணீரே நமக்கும் உணவாக பயன்படுகின்றது என்பதை மாணவ கண்மணிகள் உணர்ந்து தண்ணீரினுடைய இன்றியமையாமை என்பதை நாமும் உணர்ந்து மற்றவர்களுக்கும் உணர வைப்போம். ஆகவே பெய்கின்ற மழைநீரை வீணாக்காமல் மழைநீர் சேகரிப்பு தொட்டி என்பதை நம்முடைய வீடுகளில் அமைத்து மழைநீரை சேமிப்போம். நம்முடைய ஊர்களில் இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள் இவற்றை தூர்வாரி பெய்கின்ற மழைநீரை சேகரித்து வைப்போம்.
நமக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும், நம்முடைய எதிர்கால தலைமுறையினருக்கும் அவை பயனுள்ளவையாக இருக்கும். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நீரின்றியமையாத உலகு என்று வள்ளுவர் கூறிய வாக்கு இப்பொழுது எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கின்றது என்பதை நாம் கண்டுணர்ந்திருப்போம். ஆகவே பெய்கின்ற மழைநீரை ஒரு துளியளவு கூட வீணாக்காமல் அதனை முறையாக பயன்படுத்தி இயற்கை தந்த கொடையை நாம் திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. படத்தில் நாம் காண்பவர்தான் ஜான் பென்னிக்விக் என்பவர். தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களினுடைய விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவக்கூடிய முல்லை பெரியாறு என்ற அணையை கட்டியவர்தான் ஜான் பென்னிக்விக். ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சி காலத்தில் வைகை வடிநில பரப்பில் மழையானது பொய்த்து பஞ்சம் ஏற்பட்டதால் அதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய மழைநீரானது பெரியாற்றில் ஓடி வீணாக கடலில் சென்று கலக்கின்றது. அவ்வாறு கடலில் வீணாக மழைநீரானது கலக்கின்றது என்பதை அறிந்த ஜான் பென்னிக்விக் அங்கே ஒரு அணை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார். அணையினுடைய கட்டுமானத்தின் போது அதற்கிடையில் கூடுதல் நிதியை ஒதுக்க ஆங்கிலேய அரசு மறுத்துவிட்டது. கூடுதல் நிதி என்னால் ஒதுக்க முடியாது, இவ்வளவுதான், இதனை வைத்து நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்ட பொழுது தன்னிடமிருந்த சொத்துக்கள் அனைத்தையும் விற்று அந்த அணையை கட்டி முடித்தார். ஒரு ஆங்கிலேயர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பஞ்சத்தை பார்த்து மழைநீரானது வீணாக சென்று கடலில் கலக்கின்றதே என்பதை அறிந்து அதனை கட்டுவதற்கு அந்த இடத்தில் ஒரு அணையை கட்ட முடிவு செய்தார். அணையை கட்டுவதற்கு ஆங்கிலேய அரசு நிதி ஒதுக்கி இருந்தது. ஆனால் அந்த நிதி போதுமான நிலையில் இல்லாத காரணத்தினால் மேலும் கூடுதல் நிதி கேட்டபொழுது அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். ஆதலால் தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தையும் விற்று அந்த அணையை கட்டி முடித்தார். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பென்னிக்விக் என்று பெயர் சூட்டக்கூடிய வழக்கம் இன்றும் இருக்கின்றது. இன்றும் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் அவரினை போற்றி புகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவருடைய நினைவை போற்றும் விதமாக அங்கங்கே அந்த மாவட்டங்களில் சிலைகள் அமைத்து அவருக்கு அவ்வப்பொழுது சிறப்பு செய்து கொண்டுதான் வருகின்றார்கள். ஆங்கிலேயராக இருந்தாலும் சரி, அவரும் மனிதர், மனிதாபிமானம் உடையவர். மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது இன்றைய வாழ்வில் தண்ணீர். இந்த உலகம் முழுவதுமே தண்ணீர் பஞ்சம் என்பது ஏற்படத் தொடங்கிவிட்டது. பல நாடுகளில் நிலத்தடி நீர்வளம் என்பது குறைந்து கொண்டே வருகின்றது. விரைவில் உலகப்போர் என்பது ஏற்படும் என்றால் அது தண்ணீருக்காகத்தான் என்ற ஒரு நிலையானது ஏற்பட இருக்கின்றது என்பதை பற்றியும், தமிழகத்தினுடைய நீர்நிலை பெயர்கள், அவற்றிற்குரிய விளக்கங்கள் போன்றவற்றையும் கண்டுணர்ந்தோம். முல்லை பெரியாறு அணையை கட்டுவதற்கு உதவியாக இருந்தவர் ஜான் பென்னிக்விக். அந்த அணையினுடைய கட்டுமான பணிக்காக தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் விற்று அந்த அணையை கட்டி முடித்தார் என்பதை பற்றியும் கண்டுணர்ந்தோம். இதில் மாணவ கண்மணிகளுக்கு ஏதேனும் ஐயம் ஏற்பட்டால் தங்களுடைய ஐயத்தை கூறி அதற்குரிய விளக்கத்தினை பெற்றுக்கொள்ளுங்கள். குடிநீர் பஞ்சம் என்பது ஏற்படாது தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை
மாணவ கண்மணிகள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மரக்கன்றுகளை நடுங்கள். தங்களுடைய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள் ஆகியவற்றை தூர்வாரி பயன்படுத்துவதற்கு ஏற்ற முறையில் பராமரிப்பு செய்யுங்கள். அதற்கு ஊர் மக்களினுடைய ஒத்துழைப்பும் தேவை. பலர் சேர்ந்து தேரை இழுத்தால்தான் இழுக்க முடியும், ஒருவரால் முடியாது. முடியும் என்று நாம் முயற்சி செய்தோம் என்றால் அனைத்தும் முடியும். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் என்பது பக்கம் எண் 36 மற்றும் 37. பக்கம் எண் 36இல் மெர்சி எல்லோருக்கும் இனிய வணக்கம் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 37இல் அடுத்த உலகப்போர் ஒன்று உருவாகும், ஆனால் அது தண்ணீருக்காகத்தான் உருவாகும் என்னும் நிலைமைக்கு முடிவுரை எழுதுவோம். நன்றி வணக்கம் என்பது வரைக்கும் இருப்பதை மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 33இல் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 33 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? அதில் 2வது பத்தி, ஒவ்வொரு ஆண்டும் பெய்கின்ற மழையின் அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம். ஆனால் மழை வழங்கிய நீரை இத்தகைய நீர்நிலைகளை பாதுகாத்து தருகின்றன. மழையே பயிர்க்கூட்டமும் உயிர்க்கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ பெருந்துணை புரிகின்றது. மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை 1000 பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் கூறியதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுவரைக்கும் இருப்பதுதான் வீட்டுப்பாடம். அதனை குறித்து கொள்ளுங்கள். இதற்குரிய வினா, மழையின் சிறப்பு யாது? வினாவினை எழுதி கொள்ளுங்கள். மழையின் சிறப்பு யாது என்ற வினா. அந்த வினாவிற்குரிய விடை இதுதான். ஒவ்வொரு ஆண்டும் பெய்கின்ற மழையின் அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம். ஆனால் மழை வழங்கிய நீரை இத்தகைய நீர்நிலைகளை பாதுகாத்து தருகின்றன. மழையே பயிர்க்கூட்டமும் உயிர்க்கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ பெருந்துணை புரிகின்றது. மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை 1000 பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் கூறியதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது. இதனை மாணவ கண்மணிகள் ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியினையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். தவறாது தேதியை குறிப்பிட்டு எழுதுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.